ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜென்டிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி மல்டிப்ளிகேஷன் வந்து 12 டேபிள்லேருந்து 19 டேபிள் வரையும் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாமில் வந்து ஒரு ஒரு செகண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஈஸியாக நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றது சொல்கிறது வேற விஷயம், சரிங்களா? இதுலேயும் நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றது தான் மேட்ரு, சரிங்களா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், 34 இன்ட்டு 2ன்றது கொடுத்துருக்காங்க. இப்போ 34 இன்ட்டு 12 வந்து எப்படி எழுதலாம் பாருங்க. 34 இன்ட்டு 10 + 2ன்னு வந்து பிரிக்கலாமா? 12 வந்து 10 + 2ன்னு பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு 10 வந்து 34ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அடுத்து 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இப்போ வந்து 10 வந்து 34ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? 340 வருதா? ப்ளஸ் மீதி 34 + 34 இன்ட்டு 2 என்ன வருது? 68 வருதா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 408. சிம்பிள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் ஒன்றுன்னா மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இதே மாதிரி தான் 12லேருந்து 19 வரையும் போட போகிறோன்னா அப்படின்றது இல்லை, சரிங்களா? 15க்கும் 19க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நான் சொல்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், சேம் மெத்தட் தான் இதுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். 47 இன்ட்டு 13 வந்து எப்படி பிரிக்கிறோன்னா 10 + 3. 10 வந்து பேஸாக வச்சு பிரிக்கிறோம், ஓகேங்களா? இதே மாதிரி பிரித்தோம் அப்படின்னா 470 பிரிச்சிடலாமா? 47 இன்ட்டு 10 வந்து 470 பிரிச்சுக்கலாமா? அதே மாதிரி 47 இன்ட்டு 3 வந்து பிரிச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, 470 அடுத்து 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3s are 21, 2 மேலே போயிடுச்சு அப்படின்னா 4 3s are 12, 13 14, 141 நிமிஷம் பெண்ணு ஸ்டக் ஆகிடுச்சு. 141 ஆட் பண்ணோன்னா என்ன வருது பாருங்க, 1, அடுத்து வந்து மறுபடியும் 1 வருது, 5 6. எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே 470 141 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிலாம் ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இது வந்து தப்பு. இப்போ இந்த டிஜிட் இருக்கா, இந்த டிஜிட்டோட இந்த டிஜிட் ஆட் பண்ணிடணும், சரிங்களா? ஓகேவா? இந்த டிஜிட்டோட இந்த டிஜிட் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மட்டும்தான் கேரி பண்ணுமே தவிர்த்து இது மாதிரி நீங்கள் எழுதவே கூடாது. இது மாதிரி எழுதினா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? அடுத்து 56 இன்ட்டு 14க்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். 56 இன்ட்டு 10 + 4, சரிங்களா? 6 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 560 ப்ளஸ் 4 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 4s are 24, 2 5s are 20, 22. ஆட் பண்ணணும்னா என்ன வருது பாருங்க, இந்த 4 8 7 784 தான் நமக்கு ஆன்சர்ப்பா. இங்கே பாருங்களேன், இந்த சம்முக்கும் நம்ம சிமிலர் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள், 48 இன்ட்டு 15 வந்து 10 + 5ன்னு பிரிக்கிறோமா? என்ன பண்ண போகிறோம், 48 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வருது, 480 வருதா? ப்ளஸ் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், 48 இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? நீங்கள் வந்து 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைனா இந்த கிடைச்சிருக்க நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ கிடைச்சிருக்க நம்பர் என்ன, 480 வந்து 240 மாறிடும், சரிங்களா? இதை 2ஆல் டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இல்லைனா நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி 48 இன்ட்டு 5க்கு பதிலாக 10/2 அப்படி போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? 24 இன்ட்டு 10 240. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் வந்து half டைம்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, 0 2 7 720 தான் நமக்கு ஆன்சர்ப்பா, சரிங்களா? இங்கே பாருங்கள், அடுத்து 16 17 18க்குமே சிமிலர் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 63 இன்ட்டு 10 + 6 பிடிச்சிட்டோம் அப்படின்னா 630 பெண்ணு ஸ்டக் ஆயிடுச்சா, 630 ப்ளஸ் 63 இன்ட்டு 6 என்ன வருது பாருங்க, 6 3s are 18 வருதா? 6 6 are 36 வந்து 37. ஸோ ஆட் பண்ணோம்னா 8001 1008 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்து பாருங்க, 57 இன்ட்டு 17 சேம் ஸ்ட்ராட்டஜி தான். இங்கே பாருங்க, அதாவது 52 இன்ட்டு 17 52 இன்ட்டு 17 10 + 7, சரிங்களா? இப்போ பிரித்தோம் அப்படின்னா 520 ப்ளஸ் 7 2s are 14, 5 36 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 8 8 884 தான் நமக்கான ஆன்சர்ப்பா.
இதுவும் அதே மெத்தட் தான். நீங்களே இதுக்கு ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 74 இன்ட்டு 18க்கா. அடுத்து பாருங்க. இந்த ஒரு மெத்தட் பாருங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்ப ஏதாச்சும் 19, 29, 39 இது மாரி நம்பர் வந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க. 68 இன்டூ நீங்க 19 ஒண்ணு ஒண்ணா பண்றதுக்கு பதிலா 20 மைனஸ் 1 பண்ணிருங்க. சரிங்களா? ஒரு நம்பர மைனஸ் பண்ணா 19 வந்ததா? 20லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணா 19 வந்தது. சரிங்களா? இப்ப இத மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது பாருங்க. 0 வந்துருமா? 8 2 சார் 16 1360 மைனஸ் 68 கரெக்ட்டா? 68 வந்துருதா? இப்ப 68 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுங்க? இங்க 60 போயிடும். 1300 வந்து 8 போச்சு அப்படின்னா 1292 வந்து வந்துரும். அவ்வளோதான்ப்பா. இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் மத்த ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸு. இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கான பிராக்டிஸ் கொஷின்ஸு. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கரெக்ட்டான ஆன்சர் தான் வருதா இல்லையான்றத செக் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ண தான் நம்ம கரெக்ட்டா பண்றோமா இல்லையான்றது தெரியும் நமக்கு. Thank you for watching this video.